அடுத்து ஒரு கேள்வி கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னா, ஐயப்பாக்கம்ங்கிற ஏரியாவில் இருந்து ஹுசைன் அலி கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னு கேட்டால், அபுதாவுதில் ஒரு ஹதீஸை போட்டிருக்காரு அவர் 1240. அந்த ஹதீஸை போட்டு, நீங்கள் போர்க்கள தொழுகை சம்பந்தமாக எழுதினதுக்கும் பேசியதற்கும் மாற்றமாக இந்த ஹதீஸை போட்டு அவர் சொல்றாரு, இந்த ஹதீஸ் அச்சநிலை தொழுகை குறித்து குர்ஆன் தர்ஜுமா விளக்கத்துக்கு மாற்றமாக இருப்பது போன்று தெரிகிறது. இதுதான் அவருடைய கேள்வி. அவர் சொல்ற ஹதீஸுடைய சாராம்சம் என்னன்னு கேட்டா, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு யுத்தம் நடக்கிறது. அவர் அபுதாவுதை போட்டிருக்காரு. நான் அபுதாவுத புகாரியை கூட எடுத்து காட்டிக்கிறேன். அவர் அபுதாவுத் ஹதீஸை போட்டதுனால உங்களுக்கு தமிழாக்கம் ஈஸியாக கிடைக்காது. அந்த அவர் சொன்ன கருத்தில் புகாரியில் கூட ஹதீஸ் இருக்கிறது. அந்த புகாரி ஹதீஸ் என்னன்னு கேட்டால் 942. இந்த 942 ஹதீஸ் சாராம்சம் என்னன்னு கேட்டால், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்கன்னா, அதாவது யுத்தம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்களா, யுத்தம் செய்யும் பொழுது எங்களுக்கு தொழுவிச்சாங்க. தொழுவிக்கும் போது ஒரு சாரார் வந்து ரசூலுல்லாஹ்வோட தொழுகிறாங்க, ஒரு சாரார் யுத்தத்தில் நிற்கிறாங்க. போருக்கு செஞ்சிருந்த சஹாபாக்களை 2 பகுதியாக ரசூலுல்லாஹ் பிரிக்கிறாங்க. பிரித்து, நாங்கள் இங்கே தொழுதுட்டு இருப்போம், நீங்கள் எதிரோட சண்டை போட்டுட்டு இருக்கணும் அல்லது வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கணும், இவங்க நீங்கள் தொழுவும் போது அவங்க வாட்ச் பண்ணிக்கிடுவாங்க என்று ஒரு கிளாஸ் நடத்திவிட்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சாராருக்கு தொலை வைத்தார்கள். இன்னொரு சாரார் எதிரிகளுக்கு முன்னாடி நின்று கொண்டிருந்தார்கள். ஒரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போ முதல் ரக்காத்தில் ஒரு ருக்கு செய்கிறாங்க. அப்போ பிமம் ஆகும், அந்த அவங்களோட கலந்து கொண்ட சாரார் இருக்காங்கல்ல, அந்த சாரார் ருக்குலாம் செய்ய மாட்டாங்க. யாரு? எதிரிகளை கண்காணிக்கிறவங்க அதிலே கவனம் செலுத்துவாங்க, தொழுகைக்கு அவங்க வரக்கூடாது. இவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டால், ரசூலுல்லாஹ் ருக்கு செஞ்சவொன்னே இந்த அணி மட்டும் ருக்கு செய்வார்கள். ஓ சஜத தைனி, பிறகு 2 சஜிதாவும் செய்வாங்க. ருக்குலாம் செஞ்சுட்டு 2 சஜிதாவும் செஞ்சிடறாங்க. சஜிதா செஞ்ச உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கன்னா, எந்திரிச்சிருவாங்களா, எந்திரிச்ச உடனே இந்த முதல் தொழுதாங்கல்ல இவங்க பின்னாடி போயிடுவாங்க. இவங்க போய் அந்த யுத்தத்துக்கு போய் கலந்து கொள்வார்கள். அந்த யுத்தம் செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க வந்து ரசூலுல்லாஹ் இமாமா இருந்துகிட்டே இருப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை நடத்திட்டு ஓதிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது முதல் ரக்காத்தில் ருக்கு செஞ்சு 2 சஜிதா செஞ்சு எந்திரிச்ச உடனே என்ன செய்வோம், அல்ஹம்து ஓத ஆரம்பிச்சிருவோம், சூரா அப்படி ரசூலுல்லாஹ் ஓதிக்கிட்டு இருப்பாங்க. இவங்க போயிட்டு அவங்க வந்து அந்த இடத்துல சேர்ந்துருவாங்க. இந்த முதல்ல தொழுதவங்க 2 சஜிதாவோட எந்திரிச்சு போயிடுவாங்க. சஜிதா முடிஞ்ச உடனே அந்த தொழுவாத சாரார் வந்து என்ன செய்வாங்க, இதில் வந்து கலந்துக்கிட்டு அவங்க செய்வாங்க. அவங்க அப்படி தொழுதார்கள். பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு ருக்கு செஞ்சார்கள், 2 சஜிதா செஞ்சார்கள். சும்மா சல்லம, பிறகு சலாம் கொடுக்குறாங்க. சலாம் கொடுக்கும்போது இவங்களுக்கு மட்டும்தான் அந்த அந்த அத்தையாத்து இருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது. யாருக்கு? 2வது அணிக்கு. முதல் அணி வந்து முதல் ரக்காத்தில் வெளியேறி போயிட்டாங்க. 2வது அணி வந்து ரசூலுல்லாஹ்வோட தொழுதுட்டு சஜிதா செஞ்ச உடனே சலாம் கொடுக்குறாங்கல்ல, உட்கார்ந்து சலாம் கொடுக்கும் பொழுது இவங்களும் சலாம் கொடுத்து என்ன செய்யறாங்கன்னா, இவங்க இந்த அணியும் எழுந்து ஒரு ரக்காத் தொழுதார்கள், அந்த அணியும் எழுந்து ஒரு ரக்காத் தொழுது கொண்டார்கள். அப்ப என்ன இதுல வருது, இந்த கருத்து புகாரில் வருது. அவர் சொன்ன கேள்வி கேட்ட சகோதரர்கள் சொன்ன ஹதீஸ் அபூதாவுதுல வருது. அதனுடைய சாராம்சம் தான் இதுலயும் இருக்கிறது. என்ன இருக்குன்னு கேட்டா, போர்க்களத்து தொழுகையில இமாம் தொழுவிப்பார்ல, இமாம் தொழுவித்தாரையானால் இமாமை பின்பற்றி ஒரு சாரார் தொழணும். எவ்வளவு தொழணும்? ஒரு 2 சஜிதா வரைக்கும் தான் தொழுகணும். 2 சஜிதாவோட எந்திரிச்சு அவங்க போயிடணும். தொழுவாம இருக்கிறாங்கல்ல போர்க்களத்துல, அவங்க அந்த இடத்த வந்து நினைச்சுக்கணும். இவங்க யுத்தத்துக்கு போயிடணும். அடுத்து அந்த ஒரு ரசூலுல்லாஹ்வுடைய சேர்ந்து ஒரு ரக்காத்தை இவங்க என்ன செய்வாங்க, இவங்களுக்கு ஒரு ரக்காத்து அவங்களுக்கும் ஒரு ரக்காத் இமாமோட. அப்ப 2 பேருக்குமே ஒரு ரக்காத்து விட்டு போயிருக்கிறது. அதனால என்ன செய்வாங்கன்னு கேட்டா, ரசூலுல்லாஹ் தொழுது முடிச்ச உடனே இந்த சாரார் எந்திரிச்சு ஒரு ரக்காத்து தொழுதுக்குருவாங்க. இவங்க போன உடனே அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னு கேட்டா, இன்னும் ஒரு ரக்காத்து அவங்க தொழுதுக்குருவாங்க. இப்படிதான் நடந்துச்சுங்கிறது இந்த புகாரில வரக்கூடிய ஹதீஸ்ல வருது. 942 வருது. இந்த ஹதீஸ் வந்து இது ஏதோ ஒரு கவனக்குறைவினால ஏற்பட்ட பிழையாகத்தான் இருக்க முடியும். ஏன் அப்படி இருக்க முடியும்னு கேட்டா, அதுக்கு பல காரணம் இருக்குது. முதலாவது காரணம் என்னன்னு கேட்டா, இந்த போர்க்களத்து தொழுகை இருக்குல்ல, அந்த போர்க்கள தொழுகையை பொறுத்த வரைக்கும் போர்க்களத்து தொழுகை 2 ரக்காத்துங்கிறது இருந்தா தான் இந்த ஹதீஸ் சரியா வரும். பொதுவாக லுஹர் தொழுகைக்கு சாதாரணமாக 4 ரக்காத்து, பிரயாணத்தில் இருந்தால் 2 ரக்காத்து,
போர்க்களத்தில் இருந்தால் ஒரு ரக்காத்து தான் எல்லா தொழுகையுமே. அதாவது போர்க்களத்தில் தொழுகை என்பது 5 வக்து தொழுகையுமே ஒவ்வொரு ரக்காத்து தான், 2 ரக்காத்துலாம் கிடையாது. அப்ப 2 ரக்காத்து கடமை ஆனா தான் ரசூலுல்லாவோட தொழுதாங்கல்ல திருப்பி ஒரு ரக்காத்து தொழுதாங்கன்ற கருத்து சரியா வரும். இது எப்படி இன்னும் வழங்குறோம்னு கேட்டா, சஹி முஸ்லிம்ல வரக்கூடிய ஒரு ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் இருக்கிறது. ஃபரலல்லாஹு ஸலாத்த அலா லிசானி நபியிக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாவின் மூலமாக தொழுகையை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான். ஃபில் ஹலரி அர்பன், உள்ளூரில் 4 ரக்காத்துகள் என்றும், ஒஃபி சஃபரி ரக்காத்தைனி, பிரயாணத்தில் 2 ரக்காத் என்றும், ஒஃபில் ஹௌஃபி ரக்காத்தன், ஹௌஃப்ல பயத்தில் அதாவது போர்க்களத்தில் வந்து 1 ரக்காத்து என்றும் ரசூலுல்லாஹ் கடமையாக்கினார்கள். அப்ப இந்த தொழுகை வந்து 3 வகை இருக்கிறது. அதாவது என்ன 3 வகை? உள்ளூர்ல இருந்தா 4 ரக்காத் தொழுகை 4 ரக்காத்து தான். வெளியூர்ல இருந்தால் 4 ரக்காத் தொழுகை மட்டும் 2 ரக்காத் ஆக்கிடணும். இப்படித்தான் அல்லாஹ் கடமையை ஆக்குறான். போர்க்களத்தில் அல்லாஹ் கடமையாக்குனது எது? 1 ரக்காத் தான். போர்க்களத்தில் உங்களுக்கு கடமையே 1 ரக்காத் தான், 2 ரக்காத்து கிடையாது. அப்போ ஃபில் ஹௌஃபி ரக்காத்தன், போர்க்கள தொழுகையை 1 ரக்காத் என்றுதான் அல்லாஹ் கடமை ஆக்கியிருக்கிறான். அப்படி இருந்துச்சுன்னு சொன்னா, இந்த புகாரில் நம்ம எடுத்துக்காட்டின ஹதீஸ் இருக்குல்ல, அதுல வந்து போர்க்களத்தில் உள்ளவங்க 2 ரக்காத் தொழுதாங்கன்னு வருது. அதாவது ரசூலுல்லாஹ்வை பின்பற்றி 1 ரக்காத்து, சலாம் கொடுத்த பிறகு இவங்களும் எந்திரிச்சு 1 ரக்காத் தொழுதாங்க, அவங்களும் 1 ரக்காத் தொழுது 2 ஆக்கிட்டாங்கன்னு வருது. 2 கடமை ஆவலையே, 2 ரக்காத் அவங்களுக்கு கடமையா, 1 ரக்காத் தான் போர்க்களத்தில் கடமைன்னு சொல்லும் பொழுது, அப்ப அதுல போய் 2 ரக்காத் தொழுதாங்க என்று வந்தால் அந்த செய்தியில் ஒரு நெருடல் வருகிறது. இந்த செய்திக்கு மாத்தமா வருது. அதே போல வந்து நசையில இதுவும் வலிமையான அறிவிப்பாளரை கொண்டதுதான், வழங்குதா, பலமான அறிவிப்பாளரை கொண்டு உள்ள ஹதீஸ் தான். அதுல என்ன வருதுன்னு கேட்டா, இதே செய்தியை சொல்லிட்டு, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாமா இருந்தாங்க, ஒரு சாரார் தொழுதாங்க, சஜிதா முடிஞ்ச உடனே அந்த சாரார் போயிட்டாங்க, போர்க்களத்தில் இருந்த சாரார் வந்து ரசூலுல்லாஹ்க்கு முன்னாடி தொழுதாங்க, அவங்க தொழுதவன 2 செய்தா முடிஞ்சவன ரசூலுல்லாஹ் சலாம் கொடுத்துட்டார்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு, வலம் யகுலு, அவர்கள் எதையும் விடுபட்ட எதையும் கலாவாக செய்யவில்லை. இதுல தெளிவா வருது. அதுல வந்து எந்திரிச்சு தொழுதாங்கிற வார்த்தை வந்து தவறாக அந்த அறிவிப்பாளர் வந்து நுழைச்ச மாதிரி தெரிகிறது. இதுல என்ன வருதுன்னு கேட்டா, தொழுதாங்க, உள்ள 1 ரக்காத்தோட போனார்ல, அவ்வளவுதான் அவருக்கு. 2வது உள்ள ஆளுக்கு 1 ரக்காத்தோட சலாம், அவ்வளவுதான் அவருக்கு. மேற்கொண்டு எதுவும் என்ன செய்யல, அவங்க தொழல. மேற்கொண்டு தொழுதாங்கன்னு புகாரில் வந்தா கூட மேற்கொண்டு தொழல, அது சலாம் கொடுத்தோடு முடிஞ்சிருச்சுன்னா என்ன அர்த்தம்? அவங்களும் 1 ரக்காத்து இவங்களும் 1 ரக்காத்து அப்படிங்கிறது தான் இந்த ஹதீஸிலிருந்து வழங்குறது. அப்போ 1 ரக்காத்தா தான் கடமையாக்கப்பட்டுச்சு என்கிற ஹதீஸுக்கும் இந்த ஹதீஸுக்கும் பொருந்தி போகிறது. அந்த 2 திருப்பி கலா தொழுதாங்கன்னு சொன்னா, கடமை ஆவாட்டி என் கலா தொழுவணும்? 2 ரக்காத்து கடமையா இருந்தா தானங்க 1 விட்டு போச்சுன்னு சொல்ல முடியும். போர்க்களத்தில் ரக்காத்த 1 தானே, 1ன்னு சொல்லும் பொழுது அதை போய் இன்னொரு ரக்காத் தொழுதாங்க என்று சொல்வது ஏதோ ஒரு கவனமின்மையில் சொல்லப்பட்டதாகத்தான் எடுத்துக்கொள்ளணும். இது ஒரு விஷயம். அடுத்ததாக என்னன்னு கேட்டா, இன்னொன்னையும் கவனிக்கணும். இந்த போர்க்கள சம்பந்தமாக குர்ஆன்ல நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த குர்ஆன்ல உள்ளதை விளங்கிட்டா தான் நம்ம செய்யும் இந்த குழப்பம் தீரும். எதனால இது வருதுன்னு கேட்டா, இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இமாமா இருக்கிறாங்க. போர்க்களத்தில் இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய ரசூலை பின்பற்றணும் என்று எல்லாரும் ஆசைப்படுவாங்க. அப்ப பாதி பேருக்கு மட்டும் ரசூலுல்லாஹ் இமாமா தொழு வச்சுட்டு அவங்க போயிட்டு இன்னொரு இமாமா போட்டு அவங்க 1 ரக்காத், அதாவது இப்படி இருக்குன்னு வச்சுக்கிறோமே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர்க்களத்துக்கு போறாங்க, ஏ அணி பி அணின்னு பிரிச்சுக்கிட்டாங்க. ஏ அணிக்கு ரசூலுல்லாஹ் தொழு வைக்கிறாங்க, தொழு வச்சு 1 ரக்காத் தொழு முடிச்சுட்டு சலாம் கொடுத்துட்டு அவங்க போர்ல போயிட்டாங்கன்னு சொன்னா, இந்த பி அணிக்கு வந்து ரசூலுல்லாஹ்வுடைய இமாமத்து கிடைக்குமா? கிடைக்காது. அவங்க வேற யாராவது இமாமா வச்சுதான் செய்யணும். சஹாபாக்களுக்கு பெரிய இழப்பா தெரியும். சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் மற்ற யாரை பின்பற்றுறதுலாம் ஏற்றதாழ்வு வராது. அல்லாஹ்வுடைய ரசூலை பின்பற்றுவது மற்றவங்களை பின்பற்றுவது கண்டிப்பாக அதுல வித்தியாசம் இருக்கிறது, நன்மையில எல்லாத்துலயுமே. அப்ப சஹாபாக்கள் என்ன செய்வாங்க, பி அணிக்காரங்க அவங்களுக்கு மட்டும் ரசூலுல்லாஹ் பின்பற்றி தொழுதுட்டாங்க, நம்ம மட்டும் வேற ஆளை பின்பற்றி தொழ வேண்டி இருக்கு அப்படின்னு அவங்க நினைப்பார்கள் என்பதற்கு தான் ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும் உள்ள சிறப்பு சட்டம் இது. எது? 2 ரக்காத்து அவ இமாமு தொழுவிப்பாரு, பின்பற்றவங்க ஒவ்வொரு ரக்காத் தொழுவிப்பாங்கிறதுல இது ரசூலுல்லாஹ்வை பின்பற்ற அந்த சான்ஸ் போயிடக்கூடாது என்பதற்காக வேண்டி தரப்பட்ட சிறப்பு சட்டம். ரசூலுல்லாஹ் இல்லைன்னு சொன்னா இப்ப என்ன சட்டம்னு கேட்டா, ஏ அணி பி அணி இருக்குல்ல, ஏ அணி வரும்,
அவங்கள ஒரு ஆளை இமாமாக்கி கொள்ளும். அந்த இமாமை பின்பற்றி அவங்க தொழுது முடிச்சிருவாங்க, சலாம் கொடுத்துருவாங்க. அப்படி இமாமோட அவங்க போருக்கு போயிடுவாங்க. பி அணி வருவாங்க, அவங்க ஒரு ரக்காத் தொழுவாங்க, அவங்க சலாம் கொடுத்துட்டு போயிடுவாங்க. ரெண்டு பேருமே ஒரு ரக்காத்தோட சலாம் கொடுத்து விட்டு போய்விடுவார்கள். ரெண்டு இமாமை கொண்டு அந்த தொழுகை நடக்கும். ஆனா ரசூல்லா இருக்கிற காலத்துல மட்டும் என்ன சட்டம்னு கேட்டா, ரெண்டு அணியும் ஒவ்வொரு ரக்காத் தான். அந்த ஒவ்வொரு ரக்காத்தையும் நீங்க ரசூலை பின்பற்றி நீங்க தொழணும், தொழுற பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கணும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, ரசூலுல்லாவுக்கு சிறப்பு சட்டமாக இது சொல்றான். சிறப்பு சட்டம் எப்படி சொல்றீங்க என்று கேட்டால், அந்த ஆயத்துக்கு அர்த்தத்தை நீங்க பாருங்க. என்ன பார்க்கணும்னு கேட்டா, ஒய்தா குந்த ஃபீஹிம், நபியே நீங்கள் அவர்களோடு இருக்கும் பொழுது, ஃபஅகம்த லஹுமுஸ் ஸலாத்த, அதாவது அங்கிருந்து வருவோம். ஒய்தா லரப்தும் ஃபில் அர்லி, இது 4வது நிசா, சூரத்து நிசாவுல அத்தியாயத்துல 4, 101, 102, 103 3 வசனத்தையும் படிங்க. அதுல எப்படி ஆரம்பிக்குதுன்னு கேட்டா, ஒய்தா லரப்தும் ஃபில் அர்லி, பூமியில் நீங்கள் பயணம் செய்தீர்களேயானால், ஃபலைஸ அலைக்கும் ஜுனாகுன் அன் தக்ஸுரு மினஸ்ஸலா, தொழுகையை சுருக்கிக் கொள்வது உங்கள் மீது குற்றமில்லை. இன் ஹிஃப்தும் ஐ யப்தினக்கும் உள்ளதீன கஃபரு, அவங்க காபிரானவர்கள் உங்களை பாதித்து விடுவார்கள், பாதிப்பை ஏற்படுத்தி விடுவார்கள் என்று பயந்தீர்களேயானால் நீங்கள் சுருக்கிக் கொள்வது குற்றமில்லை. இன்னல் காபிரின கானூலுக்கும் அதுவும் முபீனா, அந்த நிராகரிப்பாளர்கள் உங்களுக்கு பகிரங்க எதிரிகளாக பகைவர்களாக இருக்கிறார்கள். இது 101. 102 அல்லாஹ் சொல்றான், ஒய்தா குந்த ஃபீஹிம், நபியே நீங்கள் அவர்களோடு இருந்து, ஃபஅகம்த லஹுமுஸ் ஸலாத்த, அவர்களுக்கு நீங்கள் தொழுகை நடத்தினால். நல்லா கவனிங்க, போர்க்கள தொழுகைன்னு இதுல வரல, எப்படி வருதுன்னு கேட்டா, ஒய்தா குந்த ஃபீஹிம், நீ அவங்களோட இருக்கணும், ஃபஅகம்த லஹுமுஸ் ஸலா, அவர்களுக்கு நீ தொழுகை நடத்தணும். இப்படி நடத்தினால், ஃபல்தகும் தாயிஃபத்தும் மின்கும் ஆக்க, ஒரு கூட்டம் உன்னோடு வந்து நிக்கட்டும், வல் யாஹுது அஸ்லிஹத்தகும், ஆயுதங்களையும் எடுத்துக்கொள்ளட்டும். தொழுகைக்கு போறோம், ஆயுதத்தை வச்சுட்டு வரக்கூடாது, ஆயுதங்களையும் எடுத்துக்கொண்டு உம்மோடு நிற்கட்டும். ஃபைதா சஜது, சஜிதா செய்த பிறகு, ஃபல்யகூனு மின் வராயிக்கும், அவங்க உங்களுக்கு பின்னாடி போய்விடட்டும். வல் தாத்தி தாயிஃபத்தின் உஹ்ரா லம் யுஸல்லு, தொழுவாத அந்த பி அணி வரட்டும், ஃபல்யுஸல்லு மாக்க, அவங்க உம்மோடு தொழட்டும். வல் யாஹுது ஹித்ரஹும், ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள், வாசிலியத்தகும் ஆயுதத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்ட்டு இதுல இருக்கு. 2:102 வருது. இப்ப என்ன வருது, போர்க்கள தொழுகை சுருக்கிறது குற்றம் இல்ல. ஆனா நீ இமாமா இருந்தால் போர்க்களத்தில் ஒரு ரக்காத்தான கடமை, 2 ஒன்னா சுருக்கியாச்சு. ரசூலுல்லாஹ் இமாமா இருந்தால் ரசூலுல்லாஹ் 2 தான் தொழுவாங்க, மக்களுக்கு ஒரு ரக்காத். இந்த வசனமே அழகா சொல்லுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாமா இருப்பார்கள், ஒரு சாரார் வருவார்கள், அவங்க தொழுது போய் விடுவார்கள், இன்னொரு சாரார் அடுத்த ரக்காத்து சேர்ந்து தொழுவார்கள். இவ்வளவுதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். திருப்பி தொழுதார்கள்ங்கிறது குர்ஆனுக்கு மாத்தமாக ஒரு அறிவிப்பாளர் ஏதோ ஒரு வகையா தவறா சொல்லிட்டாரு. வேற ஒரு அறிவிப்பாளர் கலாவெல்லாம் செய்யல அப்படிங்கிறாரு. அது போக போர்க்கள தொழுகை ஒரு ரக்காத்தாகத்தான் கடமையாக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற ஹதீஸும் இருக்கிறது. இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது நமக்கு இந்த அபுதாவுதில் நீங்க சுட்டி காட்டின ஒரு ஹதீஸும் நான் சுட்டி காட்டின புகாரில் ஒரு ஹதீஸும் எப்படி வருதுன்னு கேட்டா, ரசூலுல்லாவுக்கும் 2 ரக்காத்து, மக்களுக்கும் 2 ரக்காத்து என்று வருகிறது. அது எப்படி வருகிறது, ஒவ்வொருத்தருக்கும் ரசூலுல்லாவை பின்பற்றி ஒரு ரக்காத்து, தனியாக ஒரு ரக்காத்து அப்படின்னு வருகிறது. இது அந்த அவங்க எப்படி கடமையாக்கப்பட்டுச்சோ அந்த அடிப்படைக்கு மாத்தோம். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றானே, ரசூலுல்லாஹ் இருக்கும்போது தான் 2ங்கிறான், இல்லாட்டி 1 தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தோட இருக்கிறதுனால தான் அவங்க 2 ரக்காத் தொழுவிப்பாங்க. நீ அவர்கள்ட்ட இல்லைன்னு சொன்னா, இவங்களுக்கு ஒரு இமாம் போட்டு யாரை பின்பற்றினா அவங்களை என்ன 1 தானே. ரசூலுல்லாஹ் இல்லைன்னு சொன்னா ஏ அணி ஒரு ஆளை பின்பற்றுவாரு, பி அணி ஒரு ஆளை பின்பற்றினா உங்களுக்கு என்னண்டா, அவருக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது. அல்லாஹ்வுடைய ரசூல் இல்லைன்னா தான் உங்களுக்கு பாதிப்பா இருக்கும். அந்த ஒரு அடிப்படையில தான் எப்படி விளங்கிக்கிறேன்னு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்களேயானால் அவர்கள் 2 ரக்காத் தொழுவிப்பார்கள். அந்த 2 ரக்காத்துல ஒரு அணி ஒரு ரக்காத்துல கலந்து கொள்ளும், இன்னொரு அணி இன்னொரு ரக்காத்துல கலந்து கொள்ளும். ஒரு ரக்காத்து உங்களுடைய கடமை முடிந்து விட்டது. ரசூலுல்லாஹ் மட்டும் 2 ரக்காத் தொழுவாங்க என்பதுதான் ஒட்டுமொத்தமா இருக்கு. நம்ம தர்ஜுமாவில் எழுதின விளக்கம் தான் சரியான விளக்கமாக இருக்கிற. நீங்க சிந்தித்து பார்த்தால் உங்களுக்கு என்ன செய்யும், அது புரியும்.